விசிகாவினுடைய பாலசிங்கம் அக்னீஸ்வரன் பேசுறப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு. திமுக தன்னுடைய கொள்கைகள்ல ரொம்ப முக்கியமானது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது. ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்பொழுது இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை வெறும் வாக்கு வங்கியா மட்டுமே பயன்படுத்துது அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார் இல்லையா? கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு அரசியலில் பேசப்பட்ட முக்கியமான ஒரு பொருளை தானே அக்னீஸ்வரன் கோட் காட்டுறாரு. இது ஒரு பெரிய நிர்பந்தம். இந்த விஷயத்தை நீங்க சரி பண்ணாதானே ஒரு நல்ல சமூக நீதி ஆட்சின்னு சொல்ல முடியும் அப்படின்றாரு. முதலில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தோழர் அக்னீஸ்வரன் பேசிய அந்த கருத்துக்கு பதில் சொல்வதற்கு முன்பாக, திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பவள விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஒரு இயக்கம் தோன்றுவதற்கு காரணம் ஆதிக்கம் எதிரானது, இயக்கங்களும் சித்தாந்தங்களும் தோன்றுவதற்கு. அப்படி பார்க்கிற போது திராவிட இயக்கம் என்பது ஆதிக்கத்துக்கு எதிரானது, ஆதிக்கம், ஒடுக்குமுறை, சுரண்டலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இயக்கமாகத்தான் திராவிட இயக்கமும் திராவிட கொள்கை இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியாருடைய கொள்கையை முன்னிறுத்தி தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பவள விழாவை கண்டிருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளிலே பார்க்கிற போது தமிழ்நாட்டிலே எவ்வளோ பெரிய சமூக மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வெறும் அரசியலுக்கான கட்சி மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்திற்கான கொள்கையாகத்தான் அந்த இயக்கம் பின்பற்றி வருகிறது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிற போது கூட, அவர் 1957 வெற்றி பெற்ற போது, 15 இடங்களில் வெற்றி பெற்ற போது அவர் இடத்தில் கேட்கிற கேள்வி, உங்களுடைய போராட்டம் அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டமா என்று கேள்வி வைக்கிற போது அவர் கூறுகிறார், எங்களுடைய போராட்டம் அரசியல் அதிகாரத்துக்கான போராட்டம் அல்ல, எங்களுடைய போராட்டம் மக்களுக்கான போராட்டம், எங்களுடைய போராட்டம் கொள்கைக்கான போராட்டம். ஆகவே மக்களுக்காக, கொள்கைக்காக நாங்கள் போராடினால், மக்களுடைய நலனுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்றால் மக்களே எங்களை தேர்ந்தெடுத்து கொண்டாடுவார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று அவர் பேரறிஞர் அண்ணா குறிப்பிட்டார். ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த 75 ஆண்டுகளிலே சாதித்தது என்ன? இங்கே சமூகம் இறுகி கிடக்கிறது, சமூக கட்டமைப்பு என்பது. உங்க அனுமதியோட ஒரு குறுக்கீடு, விசிக கட்சியினுடைய தோற்றத்திற்கான தேவை என்ன இருக்கு? அதாவது ஒவ்வொரு மக்களுக்குமான தேவைகள் இருக்குது. எப்படி ஒரு கட்சி உருவாகிறதுன்னு சொன்னால் மக்களுடைய தேவைகளில் இருந்து தான் அது உருவாகிறது. இல்லை, நான் எதுக்கு இந்த கேள்வி கேட்டேன்னா, திமுக அதனுடைய அரசியல் சமூக பங்களிப்பை சரியா செஞ்சிருந்துச்சுன்னா விசிக என்கிற ஒரு கட்சியே தோன்றி இருக்காது இல்லையா? அப்போ விசிக என்கிற ஒரு கட்சி தோன்றி 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த வேக்கன்ஸை, அந்த இடத்த திமுக சரியா நிரப்பல அப்படின்றதுடைய விளைவாகவும் பார்க்கப்படுது இல்லையா? அப்போதான் அக்னீஸ்வரன் சொல்லக்கூடிய சமூக நீதிக்கு நம்பகத்தன்மையோட திமுக இல்லைன்ற ஒரு வார்த்தை வரும். திராவிட இயக்கம் தோன்றிய அந்த காலகட்டம் என்பது வேற, விடுதலை சிறுத்தைகள் தோன்றிய காலகட்டம் என்பது வேற. விடுதலை சிறுத்தைகள் உருவாவதற்கான தேவை என்பது ஒன்று உருவாகுது. அப்பொழுது திராவிட இயக்கம் அல்லது திராவிட கழகம் ஏன் உருவானது என்று சொன்னால், அன்றைய தேவையிலிருந்து அது உருவாக்கப்பட்டிருக்கு. அன்றைய நீங்க சொல்றது புரியுது. இப்போ திராவிட கழகத்திலிருந்து திமுக வருது அப்படின்னா, நாங்க சமூக பணி தாண்டி அரசியல் ரீதியிலான பிரச்சனையை சரி செய்யறோம் அப்படின்றத அண்ணாவுடைய வாதம். அப்படின்றப்போ அரசியல் ரீதியா சமூக பிரச்சனையை அணுகல திமுக, அதனுடைய விளைவுதான் விசிக, பாமக மாதிரியான கட்சிகள் அரசியல்ல வராங்க. தமிழ் தேசிய அரசியல் எல்லாம் முன்வைக்கப்படுதுன்னா அது காரணம் திமுகவும் அதிமுகவும் சரியா செயல்படல அரசியல் ரீதியா அப்படின்ற ஒரு பார்வையும் அக்னியுடைய மக்களுடைய தேவைகளில் இருந்து தான் கட்சிகள், இயக்கங்கள், சித்தாந்தங்கள் உருவாகிறது. அப்படி பார்க்கிற போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உருவாவதற்கான தேவை என்பது தலித் மக்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்பதுதான், ஜனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும் என்பதுதான், அதிகாரம் அனைத்து மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான், அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்து இருக்கக்கூடாது என்பதுதான் அது அடிப்படையான கொள்கை. ஜனநாயகம் பரவலாக்கப்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதாக இருந்தாலும், இன்னும் மற்ற கட்சிகள் உருவாக்கத்துக்கான காரணம் என்னவென்று சொன்னால் அந்த ஜனநாயகம். அப்ப அந்த இடத்துல கொள்கை உறுதியில விசிகாவுமே இல்லை, அரசியல் ரீதியா சமரசம் செஞ்சுக்கிற இடத்துல நடந்துட்டீங்கன்றாங்க. ஏன்னா இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு இடத்துட்டு வரீங்க நீங்க, அதிகார பகிர்வுன்றது இன்னைக்கு திருமாவளவன் சொல்லக்கூடிய கருத்து இல்லை, அது நீண்ட நாட்களாவே சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்றப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதே விஷயத்தை ஆதவார்ஜுன் மூலமாக வரும்பொழுது அந்த இடத்துல விசிக சமரசம் செஞ்சுக்கிச்சா, சமரசம் செய்யணும்ன்ற நிர்பந்தத்தை திமுக கொடுத்துருச்சா அப்படின்ற பார்வை இருக்கு இல்லையா? எந்த நேரத்திலும் எதையும் சமரசம் செய்து கொள்கிற இயக்கம் அல்ல. கொள்கையை பொறுத்தவரையில் எப்பொழுதும் எங்களுடைய சமரசம் செய்து கொள்கிற இயக்கம் அல்ல. எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேணால் மாற்றிக்கலாம். ஸ்ட்ராட்டஜி இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஐடியாலஜி. அது மாற்றிக்கொள்ளப்படலாம். ஆனால் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து கொள்ளவில்லை. அன்றைக்கும் அந்த தேர்தல் பாதைக்கு வந்த பிறகு, அதாவது 10 ஆண்டுகள் தேர்தலை புறக்கணித்த இயக்கம் தேர்தல் பாதைக்கு வருகிற போது எளிய மக்களுக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், ஆட்சியினும் பங்கு, அதிகாரத்தினும் பங்கு,
ஒரு கட்சி எதற்காக உருவாக்கப்படுகிறது? கூட்டணியோடு இருப்போம் என்பதற்காக உருவாக்கப்படுவதில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு தான் ஒரு கட்சி உருவாக்கப்படுகிறது. அப்படி விடுதலை சிறுத்தைகளுக்கும் அப்படி அந்த நிலைப்பாடு இருக்கிறது. நீங்க உங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை பத்தி நான் கேட்கல. உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எளிய மக்களுக்கான அரசியல் அப்படின்றப்போ அது கூட்டணின்ற இடத்துக்கு வரும்பொழுது கூட்டணி கட்சியாக இருக்கிறப்போ திமுக கூட்டணி கட்சிகளை ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மையில் தானே செயல்படுது. நீங்க மத்தியில காங்கிரஸ் எப்படி செயல்படுகிறதோ மாநிலத்தில் திமுக அப்படி செயல்படுதுன்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு காலம் கனியும் அந்த காலத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் காத்திருக்கிறது. அது சமரசம் அல்ல. இது எப்படி சமரசம் என்று சொல்லணும்? சூழல் உருவாக்கப்பட வேண்டும். இந்த கோரிக்கை என்பது ஒரு இயக்கம் எப்படி உருவாகிறது? மக்களுடைய தேவைகளிலிருந்து உருவாகிறது. மக்கள் எழுச்சி பெறுகிற போது அது உருவாகிறது. அப்படித்தான் இந்த தேவைகளும் எப்பொழுது நிறைவேறும் என்று சொன்னால் அதற்கான ஒரு காலம் கனிய வேண்டும். எப்பொழுது அந்த காலம் கனியும்? அதற்கு எப்பொழுது காலம் கனியும் என்றால் இருக்கக்கூடிய கட்சிகளிலெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உருவாகிற போது, அப்படிப்பட்ட ஒரு தேவை இந்த மண்ணிலே உருவாகிற போது அது தானாக நிகழும். இல்ல, அந்த தேவை தான் இரண்டு கட்சிகளாலும் செய்ய முடியலையா? நான் திமுக மட்டும் இந்த இடத்துல விமர்சிக்கல, அதிமுகவையும் சேர்த்து இரண்டு கட்சிகளுமே சமூக இயக்கங்களாக செயல்பட தவறி வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்குள்ளே போயிட்டாங்க. அந்த இடத்தை மாத்தணும்ன்ற ஒரு புள்ளி நிர்பந்தம் உருவாயிருக்கு. சமூக இயக்கங்களாக அவை தவறியது என்று சொல்ல முடியாது. கோயில்களிலே அர்ச்சர்கள் அனைவரும் அனைத்து சாதியினர் அர்ச்சர் ஆகலாம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்தது தான். அதே போல இன்றைக்கு சமத்துவபுரம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஊரும் சேரியும் இருக்கிறது. எந்த கட்சியும் எந்த தலைவரும் சிந்தித்து பார்க்காத ஒரு செயல் அது. ஆனா ஏன் நம்மளால சமத்துவபுர திட்டத்தை தொடர முடியல? எங்க சமத்துவபுரத்தை தொடர வேண்டும் என்பதுதான். ஏன் தொடர முடியல? அந்த இடத்துக்கு தான் திமுகவுடைய பவள விழா ஆண்டினுடைய வெற்றி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் மூலம் கட்சியின் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வைக்கிற வேண்டுகோள் தொடர்ந்து அந்த சமத்துவபுரத்தை கட்டியாக்க வேண்டும். எதற்காக என்று சொன்னால் இந்த நாட்டிலே சமத்துவம் இன்மை என்பதும் சகோதரத்துவம் இன்மை என்பதும் இந்த நாட்டிலே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இல்ல, நான் கேட்கறது நீங்க சொல்றது ரொம்ப சரியானது. ஒரு பக்கம் சமூக ஏற்றத்தாழ்வு உடைஞ்சி சமூகம் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி தான் சமத்துவபுரத்தை கொண்டு வரோம். ஆனால் சமத்துவபுரம் திட்டத்தையே நம்மளால அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்றப்போ இன்னைக்கு 2024 சமூக நீதி அரசுன்னு நம்ம பேசுறதுக்கான தார்மீகமான பொறுப்பும் உரிமையும் சரியா இருக்குமா? அது ஒரு அரசு தொடர்ந்து அந்த திட்டங்களை முன்னே கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். அவர்களுக்கான பிரச்சனை அரசியல் இருக்கக்கூடிய சில நிர்வாக ரீதியான பிரச்சனைகள், அதில் வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் என்ன திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை நிர்வாக ரீதியிலான பிரச்சனை இதுல எங்க வரப்போகுது? அவர்களுக்கான நிதி மற்ற விஷயங்கள் எல்லாம் இல்ல. இப்ப மேல் பாதியில பூட்டப்பட்டிருக்கிறது கோயில் அப்படின்னா நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லுது நீங்க சட்டத்தை நிலைநாட்டணும், அழைச்சிட்டு போய் உள்ள விடுங்கன்னு சொன்னா ஒரு அரசாங்கம் அதை செஞ்சுதான் ஆகணும். வேங்கிய வயலாக இருக்கட்டும், மேல் பாதியாக இருக்கட்டும், நாங்குநேரியாக இருக்கட்டும், அல்லது தமிழ்நாட்டிலே மற்ற வன்கொடுமைகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், இது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மட்டுமல்ல, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் மட்டுமல்ல, தொடர்ந்த எல்லா ஆட்சிகளும் இது நடந்து கொண்டிருக்கு. இது நடப்பதற்கு வெறும் அரசு மட்டுமே காரணமல்ல. இது சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு கூறுகிறேன். இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை. இது சமூகம் 2000 ஆண்டுகளாக கட்டப்பட்டிருக்கிற சமூகம் இறுகி கெட்டி போயிருக்கிற ஒரு பிரச்சனை. இது 15 ஆண்டுகளிலே 50 ஆண்டுகளிலே அதிலே ஒரு தளர்வை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளிலே ஒரு தளர்வை உருவாக்கி இருக்கிறத வழிய ஊரும் சேரி இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இருக்கிறது. அதுதான் சிறப்பானது. அதை நோக்கி இது நகர்ந்து கொண்டிருக்கிறது. பேசலாம். அக்னி, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு இல்லையா? ஒரு இறுக்கமான சமூக ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல ஒரு நெகிழ்வு போக்கு இலகு ஏற்பட்டதுக்கான அடித்தளமே திமுக அதிமுகன்ற இடத்தை நோக்கி நகர்த்துறாரு இல்லையா? அந்த இடத்துல நாம திமுகவை குறை சொல்றதும் விமர்சிக்கிறதும் சரியான பார்வையா? நம்ம 1000 வார்த்தைகளால் நம்ம சொல்லலாம், இவர்களெல்லாம் இதை செய்தார்கள், இதெல்லாம் செய்தார்கள். ஆனால் நடப்புல நீங்கள் என்ன தோற்றத்தை பிம்பத்தை நீங்கள் உருவாக்குங்க, என்ன பிம்பத்தை உருவாக்கி, அதுதான் நீங்க அந்த ஒரு குழு போறது. ஏற்கனவே சமூக நலத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, அது ஏன் இன்னும் நினைவுக்கு வரல? அவர் சொல்றது மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது அப்படின்னு சொன்னா நான் நேரடியாகவே அதிமுகவை நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். ஊரும் சரி இல்லாத ஒரு கிராமத்தை அமைப்போம்னு உங்களுடைய கொள்கையில் அறிவிக்க முடியுமா? உங்களுடைய திட்டத்தில் அறிவிக்க முடியுமா? எந்த கட்சியாவது அறிவிக்கிறதுக்கு தயாரா இருக்கா? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல. ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்பது முதல்ல அக்செப்ட் பண்ணீங்க. ஏற்றத்தாழ்வு இருப்பதற்கு ஏற்றத்தாழ்வு கொண்டு வந்த நீங்கள் அறிவிங்கள். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனா ஏற்றத்தாழ்வு நான் சொல்றேன் இல்ல, பாகுபாடு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. உங்கள் கூட்டணி கட்சிகள் இந்த நிர்பந்தத்தை கூட உங்களை செய்ய முடியவில்லை, ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் நான் கேட்கிற கேள்வி. ரொம்ப சிம்பிள். அது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது, வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தோம்னா நீங்க முதல்ல என்ன வரணும்னா மதத்தை ஒழிக்கணும். மதத்தை ஒழிச்சா தான் ஜாதி ஒழியும்.
நாங்க மதத்தை ஒழிக்காம ஒண்ணும் பண்ண முடியாது. அதை வச்சுக்கு தான் புதுசா இங்க ஒரு புதுசா ஆட்சி கொண்டு வர்றாங்க. கட்சியில அறிக்கையை கொண்டு வாங்க, ஊரும் சரியில்லாத ஒரு கிராமத்தையாவது நாங்க உருவாக்குறோம்னு கொண்டு வாங்க. இதே கோரிக்கையை மரியாதைக்குரிய திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லி நாளைக்கே ஒரு அரசாணை வெளியிடுங்க. எது நீங்க சொல்ற கோரிக்கை கூட்டணி சார்பா கேளுங்க. நாங்க தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிற கோரிக்கை தானே, நாங்க வேண்டுகோள் வச்சுக்கிற எங்களுடைய போராட்டமே அதுதானே. பொது நீரோட் எதிர்கட்சியை கேட்கக்கூடிய நீங்கள், ஆளுகிற கட்சி நீங்கள், உங்கள் கட்சி கூட்டணி கட்சி. அவர் கேட்கறது நியாயம் இருக்கு இல்லையா? நீங்க ஆளுங்கட்சி கூட கூட்டணி இருக்கிறீங்க, உங்க கூட்டணி அரசு தான் நடக்குது அப்படின்றப்போ இந்த இடத்துலயுமா நீங்க எதிர்கட்சியை விமர்சிப்பீங்கன்ற? எதிர்கட்சிகளை விமர்சிக்கவில்லை, அது சரியா இதை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனை வந்து ஏதோ அரசு சார்ந்த பிரச்சனை மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இது அதிமுக அரசு சார்ந்த பிரச்சனையோ அல்லது திமுக அரசு சார்ந்த பிரச்சனையோ அல்ல. இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை. இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனையை பற்றி எந்த கட்சியும் அட்ரஸ் பண்ணலன்னு தான் நான் சொல்ல வரேன். அதிமுக அட்ரஸ் பண்ணிருக்கா, மற்ற கட்சிகள் அட்ரஸ் பண்ணிருக்கா, என்ன அட்ரஸ் பண்ணிருக்கேன்? இல்லங்களா சார், சமூகம் சார்ந்த பிரச்சனை, சமூக நீதி அப்படின்னா நீங்க 2011க்கு பிறகுதானே உங்க சமூக நீதி எத்தனை சமூகம் இருக்குன்னே தெரியலையே. அதை எடுத்து நீங்க எதுவுமே நடத்த மாட்டேங்கிறீங்களே. இத்தனை மக்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு, இவர்களுக்கு இது தேவை என்கிற புள்ளி விவரம் நம்மிடத்துல இல்லை. அப்ப எத்தனை சமூகங்கள் இருக்குன்னே தெரியாத போது அந்த சமூகத்திற்கு எப்படி நீங்கள் நீதியை கேட்க முடியும்? அரசு எப்படி வேலை செய்ய முடியும்? அவர் கேட்கறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பே நீங்க வந்து வலியுறுத்த மாட்டேன்றீங்க. பீகார்ல நிதிஷ்குமார் எடுத்து ஒரு ஃபார்முலா காட்டுறாரு. அவர் எடுத்தது வந்து சாதிவாரி கணக்கு. அது மாதிரி கூட நீங்க செய்யலையேன்றாரு. சாதிவாரி கணக்கு அல்ல. இதை எடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய? பாலசிங்கம் இருங்க. நிதிஷ்குமார் செய்த ஒரு செயல் திட்டம் மாதிரி கூட நீங்க செய்யலையேன்றாரு. அப்ப சிக்கல் வந்து திமுக ஆட்சியின் மீதான சிக்கலா அவர் கட்டமைக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் அந்த மாதிரியான சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இது யார் செய்யணும்? எந்த அரசு செய்யணும்? சமூக அநீதிக்காக ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கருத்தியல் ரீதியாகவும் அது எதிராக இருக்குது, நிர்வாக ரீதியாகவும் எதிராக இருக்குது, நிதி சம்பந்தமான விஷயங்களும் எதிராக இருக்குது, ஒரு பக்கம் மாநிலத்துக்கும் எதிராக இருக்குது. அப்படி ஒரு அந்த அரசாங்கத்தை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கு. பேசலாம் பாலசிங்கம். அதுல 2026 சட்டமன்ற தேர்தல்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல அதுல 18% வந்து கொள்கை உறுதி என்று சொல்லியிருக்காங்க. இந்த 66% வந்து சட்டமன்ற தேர்தல். இது ரெண்டுத்தையும் இணைச்சு பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்ன வந்து அடுத்த கட்டமாக வந்து அதிகாரத்தை வந்து யாருக்கு விடக்கூடாது என்பதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் வந்து சரியாக புரிஞ்சிட்டு இருக்குது. இங்கே வந்து பாஜக கால் ஊன்றக்கூடாது என்பது தான் வந்து நம்முடைய முக்கியமான ஒரு வேலை திட்டமாக இருக்குது. இப்போ இந்த ட்விட்டரில் வந்து இருக்கக்கூடிய இந்த செய்தி என்ன உணர்த்துதுன்னா, தொடர்ந்து இந்த கட்சிகள் தொடர்ந்து கூட்டணியில் இருக்கணும், தொடர்ந்து பிஜேபியை இங்கே கால் ஊன்றாமல் தடுக்கணும் என்பது தான். இப்போ இந்த 75 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பவள விழா கொண்டாடிட்டு இருக்குது. இந்த பவள விழா கொண்டாட்டத்தில் என்ன நமக்கு புரியுதுன்னு சொன்னால், இந்த 75 ஆண்டுகளில் ஒரு சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக அல்லது மொழி சார்ந்த, இனம் சார்ந்த ரீதியாக பல்வேறு மாற்றங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிட இயக்கம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அப்படின்னு சவால்கள் என்ன நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னால், இன்னும் இந்த அதிகாரம் என்பது இன்னும் விளிம்பு நிலை மக்களுக்கு போய் இன்னும் சேர வேண்டிய தேவை இருக்கிறது. பொருளாதாரம், சமூகம் மாற்றங்கள் இன்னும் உருவாக வேண்டி இருக்கிறது. இப்போ குறுக்கிடுக்க மாட்டீங்க அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி பவழ விழா அரங்கத்தில் கூட கூட்டணி கட்சிகள் எல்லாரும் போய் அமர்றாங்க, வலுவான கூட்டணி இருக்குது. பாஜகவோடையோ அல்லது அதிமுகவோட ஒப்பிடுறப்போ தவிர்க்கவே முடியாத பலமான ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கக்கூடிய திமுகவை பார்த்து 2026 சட்டமன்ற தேர்தல் சவாலாக இருக்கும்னு வாக்களிக்கிறாங்க. அது வந்து தேர்தலை சந்திக்க வேண்டிய எல்லா கட்சிகளும் சந்திக்க வேண்டியது என்பது தேவை. அது இல்லை. சவால் என்பது, உண்மையான சவால் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அல்லது கூட்டணி கட்சிகளாக இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன சவால்னா, பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குது என்பது தான் இப்போ சவாலாக இருக்குது. இந்த நாட்டுக்கு பேர் ஆபத்தாக இருக்கக்கூடிய பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தா பிஜேபி ஆர்எஸ்எஸோட செயல் திட்டம் தான். அந்த செயல் திட்டத்தை எப்படி எதிர்க்க போகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் பெரிய சவால். ஏன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் வந்து நேர் எதிராக கொள்கை கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட இயக்கம் என்பது பிஜேபி ஆர்எஸ்க்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இயக்கம். அந்த கொள்கை இயக்கம் வந்து அதை எதிர்க்க வேண்டிய மிகப்பெரிய சவால், அதுக்கு அந்த பொறுப்பும் இருப்பதா நான் உணர்றேன்.